அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துப்பாண்டி சிவபாலனை கூப்பிட்டு பேசுறாங்க. இதை பாருடா சிவபாலா, வீரா கழுத்துல தாலி கட்டுனதையே மறந்துடு. அவ பின்னாடியே போய் உன்னோட காதலை நீ நிரூபிங்கிறாங்க. ஐயோ என்னென்ன இது, அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப போய் அவளை லவ் பண்ண சொல்றீங்கிறாங்க. அடா ஆமாடா சிவபாலா, இங்க பாரு முத்துப்பாண்டி சொல்றதை நீ கேளுதா, உனக்கு நல்லதுங்கிறாங்க பாக்கியம். ஆமா சிவபாலா, நான் கூட அப்படித்தான் உன் அண்ணனை ஆரம்பத்துல வெறுத்தேன். அப்புறம் நான் உங்க அண்ணனை விரும்பலையா, இப்போ அவர் இல்லாம நான் இருக்க மாட்டேன் பாத்தியா, அந்த மாதிரி தான். நிச்சயமா வீரா உன்னை விரும்புவா, நீ வீரா பின்னாடியே போங்கிறாங்க. அவ எங்க பின்னாடி போற மாதிரி இருக்கு, அவள என்ன பின்னாடி துரத்தி துரத்தி அடிக்கிறாங்கிறாங்க. அட அடி வாங்குடா, அது கூட உனக்கு சுகம்தான். எத்தனை தடவை தான் வீரா உன்னை அடிப்பா, அவளே அடிச்சு அடிச்சு சலிச்சு போய் ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கிறாங்க முத்துப்பாண்டி. இது எல்லாம் வெளியில நின்று பாண்டியம்மா ஒட்டு கட்டிட்டே இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த சோடா புட்டியை கூட்டிட்டு போய் என்னமோ பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காது வேற கேட்கவே மாட்டேங்குதே. குச்சு குச்சு நல்லா பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் பாண்டியம்மா காதை ஒட்டி வச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சினிமாவில் வர மாதிரியும் சீரியலில் வர மாதிரியும் நீ அவளை துரத்தி துரத்தி லவ் பண்ண, நிச்சயமா வீரா உனக்கு தானே சொல்கிறாங்க முத்துப்பாண்டி. நெசமா தான் சொல்கிறீங்களா? சரி நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவபாலன். ஆமால அண்ணன் சொல்கிறத நீ கேட்டு நடந்துக்கோன்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியம். இங்கே பாண்டியம்மா எதுவும் தெரியாத மாதிரி குடுக்குடுன்னு மறுபடியும் சவுந்தரபாண்டி பக்கம் ஓடி வந்துடுறாங்க. பாண்டியம்மா எப்படியும் ஒட்டி கேட்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவபாலன் சவுந்தரபாண்டி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே பாண்டியம்மா சவுந்தரபாண்டி கிட்ட ஓடி வந்து, டே சவுந்தரபாண்டி அப்படின்னு கூப்பிடுவோம். அக்கா ஏக்கா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேங்கிற. ஆமாம் நீ தூங்கு. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா, அந்த சோடாப்பட்டியை கூப்பிட்டு உன்னோட பொண்டாட்டி பாக்கியோ அந்த ஆளாக்கி எசக்கி கட்ட முத்துப்பாண்டி 3 பேருமா சேர்ந்து அந்த சோடாப்பட்டி மண்டையை கழுவுன்னு கழுவிக்கிட்டு இருக்காளுங்க. நடுவில் உட்கார வச்சு சுற்றி வர நின்று பேசிட்டு இருக்கிறத என் கண்ணால் பார்த்துட்டு வந்தேன்டா. ஆனால் என்னமோ பேசுகிறாங்க, என்னன்னு தான் புரியல எனக்கு. என்னமோ குச்சு குச்சு குச்சுன்னு பேசுனது ஒன்றுமே கேட்கல. நிச்சயமா அந்த வீரா கூட சேர்ந்து வாழ சொல்லித்தான் இவங்க 3 பேருமா சேர்ந்து சோடாப்பட்டி மண்டையை கழுவி விட்டுக்கிட்டு இருக்கிறாளுங்க. நீ எச்சரிக்கையா இருடா சவுந்தரபாண்டிங்கிறாங்க. ஐயோ என்னக்கா சொல்ற, அவன் இப்பத்தானே நம்ம கட்சியில சேர்ந்துட்டு இருக்கான், அதுக்குள்ள அந்த பக்கம் திருப்பிடுவாளோ? ஆமாடா, அவளுக்கு வச்சு பேசுறத பார்த்தா நிச்சயமா அவளுக்கு பக்கம் திருப்பிடுவாளுங்க. பாவம் அவன் என்ன பண்ணுவான், 3 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவனை அவன் பக்கம் இழுத்து போட்டுட்டா அவனால திமிரி வர முடியாதுடா. எச்சரிக்கையா இருந்தா உனக்கு நல்லது. இல்லைன்னா அந்த போலீஸ்காரையும் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுக்குவாளுங்க. அப்புறம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க பாண்டிமா. அங்க சிவபாலன் வந்து, என்னப்பா ஏதோ யோசனையில இருக்கீங்கிறாங்க. டேய் உனக்கு எதுவுமே தெரியாதாங்கிறாங்க. எல்லாம் தெரியும்ப்பா, அந்த வீரா கூட சேர்ந்து வாழ சொல்றாங்க. ஆனா அந்த வீரா என்னை துரத்தி துரத்தி விளக்கு மாத்தால் அடிச்சதை நான் எப்படிப்பா மறப்பேன்? அவ கூட நான் போய் எப்படி சேர்ந்து வாழ்வேன்? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காதுப்பா. அவளை கண்டாவே எனக்கு பிடிக்கல. அவ கூட போய் ஒரு மனுஷ வாழ்வானான்னு சொல்லவும் சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடே அப்பா டே, இவன் நம்மளை விட வேகமா தாண்டா இருக்கா. நல்லா பேச்சு கொடுங்கிறாங்க பாண்டியம்மா. என் மவனை பத்தி ஏதோ சொன்னீங்க, என் மவன் எப்பவும் என் பக்கம் தாங்க நிற்பாங்கிறாங்க. அவன் நிக்கிறான் தெரியுதுங்கிறாங்க பாண்டியம்மா. கண்டது எல்லாம் பேசிட்டு இருக்காத, நாளைக்கு காலையில நம்ம 2 பேருமா சேர்ந்து போய் வீரவா பார்க்க போறோங்கிறாங்க. டே என்னடா அவளை பார்க்கறக்கு என்ன எதுக்குடா கூப்பிடுற, சரியான ராங்கிக்காரி, அவளை பார்க்கறக்கு நான் வரணுமாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயோ அப்பா, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஊருக்கே ஐடியா கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா? நான் சொல்றது நல்லா கேளு. நீ வந்தினா தான் அவகிட்ட தாலியை கொடுக்குறியா இல்ல பஞ்சாயத்து கூட்டிட்டுமான்னு அழுத்தம் திருத்தமா நீ தான்ப்பா பேச முடியும். பாண்டியம்மா குறுக்கு கேள்வி கேட்குறாங்க. ஏடா சிவபாலா, அதை நீ பேசினீன்னா அவ காதில் உள்ளாதான்னு கேட்குறாங்க. அட போ லூசத்தை, அவ என்கிட்ட எப்படி நடத்துக்கிறா தெரியுமா, சிரிச்சு சிரிச்சு பேசுறா. அப்படி பேசுறதுனால என் மனசு எங்க மாறிடுமோன்னு எனக்கே பயமா இருக்குதத்த. அப்பா என் பக்கத்தில் இருந்தா தான் எனக்கு தைரியமா இருக்குங்கிறாங்க. டே நெசமா தான் சொல்றியாடா சிவபாலா, என் மேல அம்புட்டு பசுமா அவனுக்குன்னு கேட்குறாங்க சிவபாலன். ஆமாப்பா, உன்னை தவிர நான் வேற யாரை நம்ப போறேன் சொல்லு பார்க்கலாம். அம்மாவாகட்டும் அண்ணன் ஆகட்டும் அண்ணி ஆகட்டும் இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களையெல்லாம் நம்பவே முடியாதுப்பா. ஆனா வீரா வெளிப்பார்வைக்கு சிடு சிடுன்னு இருப்பா. என்னைய பார்த்ததும் எப்ப இருக்கான்னு தெரியுமா, நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையான்னு அழுத்தம் திருத்தமா கூப்பிடுறா. கூப்பிட்டனா போதும் அப்படியே என் பைக்ல ஏறி பின்னாடியே வந்துடுவான்னு சொல்றாங்க சிவபாலன். அடி பாவி, இந்த போலீஸ்காரி இப்படி எல்லாமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. சிவபாலா ஏமாந்துடாதடாங்கிறாங்க. சரியான பிராடுக்காரி, என்கிட்ட ஒட்டிக்கிறக்கா அவ நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நான் தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கேன். சிவபாலா தனியா போய் அந்த போலீஸ்காரி கிட்ட சிக்கிக்காத, எங்க போறதா இருந்தாலும் சரி அப்பா என்னை கூப்பிடு, நான் உன் கூட வரேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சரிப்பா, எக்காரத்தை கொண்டு தனியா மட்டும் போயிடாதீங்கிறாங்க. அப்பா நீ வராத, நான் போக மாட்டேன்ப்பா. சரி நான் போய் படுக்கிறேன், குட் நைட் பண்ணிட்டு போறாங்க. இந்த சிவபாலன் படக்குன்னு ஒரே தாவி வந்துட்டான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுடா சவுந்தரபாண்டி. எதுக்கு இவனை முழுசா நம்பிடாதீங்கிறாங்க பாண்டியம்மா. அடப்போக்க, இப்போதைக்கு இருக்கிற இவன் தான் எனக்கு ஒரே பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளையாவும் இருக்கான். நீ அவனை சந்தேகப்படாத, எனக்கு கெட்டக்கும் வரும். அவன் தான் சொல்லிட்டு போனான்ல குட் நைட்டுன்னு, நீயும் போய் உறங்கு நானும் போய் தூங்குறேங்கிறாங்க. ஆமா தூங்கு நல்லா கும்பகர்ண நாட்டு தூங்குங்கிறாங்க. ஆமா நான் கும்பகர்ண நீ கும்பகரணி போக்கா. சிவபாலன் தான் என் கட்சிக்கு வந்துட்டான்ல, நிரூபிச்சிட்டான் பாருன்ட்டு போறாங்க சவுந்தரபாண்டி. சண்முக வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வைகுண்டம் பரணியை பார்த்து, என்ன சண்முக நெத்தியில பட்டை போட்டிருக்கான்னு சைகையில கேட்குறாங்க. அதை
அப்புறமா சொல்கிறேங்கிறாங்க பரணி. ரத்னா நீ சாப்பிட்டியாங்கிறாங்க. அண்ணன் பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் சாப்பிட்டேன், என்ன செய்யறது, சோறு இறங்கலிங்கிறாங்க ரத்னா. நான் தான் சொல்லி வைக்கிறேன்ல, அறிவழகனை எப்படி பார்த்தாலும் நான் வெளியில் கூட்டிகிட்டு வருவேன்னு என்னை நம்புங்கிறாங்க. ரத்னா நீ எதுக்கு கவலைப்படுற, அறிவழகனை கூடிய சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடலான்னு நம்பிக்கையோடு பேசுகிறாங்க உடன்குடி. உடன்குடி என்ன அது எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும், ஏதாவது வழி கிடைச்சிருக்கான்னு ரத்னா கேட்குறாங்க. ஆமாம் பெரிய பெரிய வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. சண்முகம் உடன்குடியை பார்த்து முறைக்கிறாங்க. செட் பண்ணியாச்சு, நீ நிம்மதியாக தூங்குங்கிறாங்க உடன்குடி. இல்லை சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பேசிகிட்டு இருக்க, பேசாமல் வாய் மூட மாட்டியாங்கிறாங்க சண்முகம். என்னதான் நடந்துட்டு இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு ரத்னா கேட்குறாங்க. இதப்பா ரத்னா உண்மையிலேயுமே அறிவழகன் மாலதியை கொலை பண்ணல அப்படின்னு உடன்குடி உண்மையை சொல்ல வரும்போது சண்முகம் பெரிய சவுண்டு கொடுக்குறாங்க. உடன்குடி பேசாமல் அமைதியாக சாப்பிட மாட்டேங்கிறதா கிட்ட சாப்பிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உடன்குடியும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. ரத்னா அந்த ஆள் தான் ஏதோ வளர்றான்னா அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க, ஏதோ 4 ரூபா சோறு நல்ல வாய்க்கு ருசியாக கிடைக்குதுன்னு ஏதோ உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதை இதையும் சொல்லிட்டு இருக்காரு. அதை போய் நீ உண்மையை நம்பிட்டு இருக்க, அவர் பேசுறத ஒன்றையும் கேட்காத, ஒழுங்கா நீ போய் சாப்பிட்டு தூங்குப்போ. அண்ணே நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நாளையிலேருந்து நானும் வேலைக்கு கிளம்பட்டுமா, எத்தனை நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க வீரா. நாளையிலேருந்து நீயும் வேலைக்கு கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க சண்முகம். ரத்னா நீயும் ஸ்கூலுக்கு கிளம்புங்கிறாங்க. அப்போ கனி சொல்கிறாங்க, இல்லை நம்ம அக்கா நேரம் தான் மாலதி டீச்சர் இறந்து போயிட்டாங்கன்னு என் காதுபடவே பேசுகிறாங்க. நம்ம அக்கா காதுக்கும் இப்படி காதுபட பேசினா கஷ்டமாக இருக்குமில்ல, அக்கா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரட்டுங்கிறாங்க கனி. ஆமாண்ணே அறிவழகன் வெளியில் வரட்டும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அறிவழகன் கூட நான் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க ரத்னா. ரத்னா உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். வீரா நீ நாளையிலேருந்து வேலைக்கு கிளம்புங்கிறாங்க. வீராவும் சரிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வீரா டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஏஎஸ்பி மேடம் உங்களை பார்க்கறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு மேடம் சொல்லும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு வீரா பயந்துட்டே போய் வைஜெயந்தியை பார்க்குறாங்க. போனதும் வைஜெயந்திக்கு சல்யூட் பண்ணுறாங்க. என்ன வீரா அதுக்குள்ளே வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே அப்செட்டாக இருக்காங்க, அதனால தான் நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் மேடம்ங்கிறாங்க. பாவம் நீ கல்யாணமான உடனே வேலைக்கு வரும்படி ஆகிப்போச்சு, உன்னோட நிலைமையை நினச்சா பாவமாக தான் இருக்குது, உன்னோட நிலைமை வேறு எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது வீராங்கிறாங்க. உன் தலையெழுத்து என்ன செய்யறது, எனக்கு ஒன்று நினச்சா வருத்தமாக இருக்குங்கிறாங்க. அப்போ வீரா நைஸாக வைஜெயந்திக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமாங்கிறாங்க. தாராளமாக கேளு, உனக்கு இல்லாத உரிமையா, உங்கள் பையனை பற்றி ஏதோ கேஸ் இருக்கிறதா சிவபாலன் சொல்கிறா, அது உண்மையாங்கிறாங்க. என்னம்மா இப்படி கேட்குற, என் பையன் பேரில் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹகா கக்கான்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க வைஜெயந்தி. ஐயோ என்னது மேடம் இப்படி சிரிக்கிறாங்க, காமெடியாக ஏதாவது கேட்டுட்டுனா என்ன அப்படின்னு வீராவே ஒரு நிமிஷம் ததுவி நிற்கிறாங்க. என்ன வீரா என் பையனை பற்றி இப்படியெல்லாம் கேட்குற, என் பையன் தப்பு பண்ணியிருந்தா இந்த மீடியா ப்ரெஸ்காரங்க இவங்க எல்லாரும் சும்மா விட்டுருவாங்களா என்ன, பத்திரிக்கைக்காரங்க எங்களை பற்றி தப்பாக பேசி எழுதி நாராக கிழிச்சிட மாட்டாங்களாங்கிறாங்க. அடா ஆமாம் நான் இதை யோசிக்கவே இல்லை மேடம்ங்கிறாங்க வீரா. ஆமாம் சிவபாலன் உனைய கல்யாணம் பண்ணுறதுக்காக எங்களை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்கான், அதையும் நீ நம்பிட்டு கேட்குறியேங்கிறாங்க வைஜெயந்தி. ஆமாம் மேடம் இந்த சிவபாலன் சொன்னதை தான் நான் நம்பிட்டேன். கௌதம் உங்கள் பையனாச்சே, அவர் எப்படி தப்பு பண்ணியிருப்பாரு, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் விட்டுருவீங்களா என்ன, இது தெரியாமல் நான் நம்பிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க. அந்த சிவபாலன் உன்னோட மனசை மாற்றணும், அவன் கூட நீ சேர்ந்து வாழணும்னு தான் அவன் இப்படியெல்லாம் கட்டுக்கதை விட்டுருக்கான். என் பையனை பார்த்தா ரேப் லிஸ்ட்டில் இருக்கிற முகமாட்டவா தெரியுது, நீ நம்பிடாதீங்கிறாங்க வைஜெயந்தி. ஐயோ இல்லை மேடம் நான் அப்படியெல்லாம் நம்பலை, இன்னும் உன்னை நம்ப வைக்கிறக்காக என்னெல்லாம் அந்த பொறுக்கி பொய் சொல்ல போகிறானோ தெரியலைங்கிறாங்க வைஜெயந்தி. அந்த பொறுக்கி என்ன பொய் சொன்னாலும் இனிமேல் நான் நம்ப மாட்டேன் மேடம்ங்கிறாங்க வீரா. உன் அத்தைக்காரி தட்டு மாற்றும் போதே சபதம் போட்டாங்க, அதையும் செஞ்சு கட்டிட்டாங்க, இனிமேல் யார் என்ன செய்ய முடியும், எதை மாற்ற முடியும். சரி உன் நிலைமையை விடு, கௌதம் நிலைமையை நினச்சி பார்த்தியா, என்னோட நிலைமையை தான் நீ நினச்சி பார்த்தியா, நினைக்காம பேசிட்டு இருக்கீங்கிறாங்க. சாரி கேட்குறாங்க வீரா. நீ எதுக்கு சாரி கேட்குற, பாவம் கௌதம் நீ தான் ஒய்ஃபா வரப்போறேன்னு அவன் எவ்வளோ சந்தோஷமா இருந்தான். என் வீட்டுக்கு உன்னை மருமகளா வரவழைச்சு உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினச்சேன், என் நினப்பில் எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. அப்போ குரு வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நம்பர் பார்த்ததும் சரிம்மா நீ போய் உன் வேலையை பாரு, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது நான் பேசணுங்கிறாங்க. சரின்ட்டு வீரா வெளியில் போகிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணதும் என்ன குரு விசாரிச்சியாங்கிறாங்க. ஆமாம் மேடம் நீங்கள் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, சண்முகத்தோடவே சுற்றிட்டு இருப்பானே அந்த உடன்குடி, அவன் தான் இங்கே இருக்கிற மெடிக்கலில் ஒரு பண்டில் காட்டன் வாங்கியிருக்கான் மேடம்ங்கிறாங்க. சரி குரு நீ யோசிக்கவே வேண்டாம், அவனை போய் உடனே தூக்குங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம்ட்டு குரு உடன்குடியை தேடிக்கிட்டு போகிறாங்க. அப்போ வீராவை பார்க்கறக்காக சிவபாலன் வந்திருக்காங்க. சிவபாலன் வந்து வீரா கிட்ட பேசணுங்கிறாங்க. உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உனக்கு எனக்கு என்ன பேச்சுங்கிறாங்க. இங்கே பாருல வீரா, நம்ம 2 பேரும் புருஷ மண்டாட்டியா வேண்டாம், கொஞ்ச நேரம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பேசுவோம், கொஞ்சம் அப்படி வா உட்காந்து பேசலாங்கிறாங்க. அதுவும் அந்த டீ கடை இருக்கு பாரு, அங்கே உட்காந்து பேசினா நம்ம மனசில் உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சிடும், உனக்கும் எனக்கு இருக்கிற மனக்கசப்பு தீர்ந்துடும்னு கூப்பிடுறாங்க சிவபாலன். டே பொறுக்கி நாயே, என்னை பேசுறதுக்கு வேற கூப்பிடுறியா, உங்கூட நான் வரவே மாட்டேன், மரியாதையே இங்கிருந்து போங்கிறாங்க. இதை வைஜெயந்தி வந்து பார்த்துக்கிறாங்க. ஓஹோ நீ ஆஃபீஸ் வரைக்குமே வந்து வீரா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா, இப்படியே விட்டா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துடுவீங்களே, அதுக்கப்புறம் நம்ம கதை வெளுத்துடும்,
உன்னை இப்படியே விடக்கூடாதுடா, என்ன பண்ற பாருன்னு நினைச்சிட்டு வைஜெயந்தி சிவபாலனை நினைச்சு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு போறாங்க. இந்த பக்கமா வீரா சிவபாலன் கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சுட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன், மரியாதை இங்கிருந்து போயிடுன்னு கோவமா போறாங்க. வீரா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி கோவமாவே இருப்ப? என்னமோ நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், ஒழுங்கா என் கூட சேர்ந்து வந்து வாழ்ந்துடு. இதனால மச்சான் மனசு உடைஞ்சிருது. எங்க அம்மா நிம்மதி இல்லாம அழுதுட்டு இருக்கா, வான்னு கூப்பிடுறாங்க. நிம்மதி இல்லாத காரணமானதுக்கு நீ தாண்டா காரணம், மரியாதையா இங்கிருந்து போயிடு. இந்த ஜென்மத்துல நான் உன் கூட வந்து வாழ மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு சீக்கிரமா அதுக்கு தண்டனை வாங்கி தருவேன். அதுக்கு முன்னாடியே நீ கட்டின தாலியும் உன் மூஞ்சில சீக்கிரமா விட்டு எறிகிறாங்கிறாங்க வீரா. நினைக்கிறாங்க இங்கேயும் வந்து வீரா கையை பிடிச்சு பேசுற அளவுக்கு இவ்வளவு தூரம் துணிஞ்சுட்டான், இவனை இப்படியே விடக்கூடாது, என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வைஜெயந்தி. இதை பார் சிவபாலா, கான்ஸ்டபிளை வச்சு உன்னை அடிச்சு விரட்டுறதுக்குள்ள நீயா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு போறாங்க. வைஜெயந்தி இதுதான் நல்ல சான்ஸ்னு சிவபாலன் மேல கேஸ் போடுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.